வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மனசில் ஒரு ஆறாத வடு, தயாரிப்பாளர் ஜோதிடரை துப்பாக்கியால் சுட்ட ஒரு ஸ்டார் நடிகரை பற்றி தான், அவங்க யார், என்ன படங்கிறத பற்றி தான், அந்த கேஸ் என்ன தகவல்ன்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. பிரபல நடிகை பகிர்ந்துக்கிட்ட ஒரு தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நடிகரோட கடந்த கால சம்பவம் ஒன்றை பற்றி தான் இப்போ பேசு பொருளாக மாறியிருக்கு. அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்னன்றதை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. அந்த நடிகர் வேறு யாருமே இல்லை, தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பாலகிருஷ்ணா அலைல் பாலையா பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தெலுங்கு சினிமாவில் தனக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளத்தையே கொண்டவர் தான் நடிகர் பாலகிருஷ்ணா அவர்களே சொல்லலாம். தனக்கு 65 வயசு கடந்தும் கூட இன்னும் தொடர்ந்து சினிமாவில் நடித்து வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க நடிப்பில் உருவாகி வந்துட்டுருக்க அகாண்டா 2ன்ற படத்தோட டீசர் ரீசெண்டாக வெளியாகி ரசிகர்கள்கிட்ட ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சுன்னு கூட சொல்லலாம். ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஆந்திராவோட இந்துபுர சட்டமன்ற உறுப்பினராகவும் அவங்க இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மாஸ் கடவுள்னு சொல்லி தெலுங்கு சினிமாவில் வர்ணிக்கப்படுற நடிகர் பாலகிருஷ்ணா இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. திரைத்துறையில் மொத்தமாக 50 வருஷங்கள் நிறைவு செஞ்சதுக்கப்புறமும் அவர் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சி அசத்தியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிற இந்த நபர் பாலையா அவர்கள் அதனால தான் 65 வயசு கடந்தும் இன்றைக்கும் வருடத்துக்கு ஒரு மெகா ஹிட் படமாவது கொடுத்து இளைஞர்களுக்கு இணையாக திரை உலகத்தில் கோலாட்சி செஞ்சு வந்துட்டுருக்காங்க. தெலுங்கை தாண்டி தமிழுக்கும் பாலையா கொண்டு வந்து சேர்த்தது அவங்களோட அட்ராசிட்டிகளும், படங்களில் இருக்கிற பஞ்ச் வசனங்களும், ரொம்ப சேட்டையான நடனங்களும், அதிரடி மாஸ் சண்டைகளும் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் பாலகிருஷ்ணா பற்றி பிரபல நடிகை குட்டி பத்மினி அவர்கள் சொன்ன ஒரு தகவல் இப்போ ரொம்ப கவனம் பெற்றிருக்கு. அதாவது அந்த தகவல் என்னன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் சண்டை காட்சி படமாக்கப்பட்டு இருக்கும்போது விபத்து ஏற்பட்டு அதில் சிக்கி கால்கள்லாம் செயலிழந்து போச்சு. மருத்துவர்கள் இனி நடனமாட முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் அந்த விரக்தியோட உச்சியில் உயிரையே மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு முடிவெடுத்து தற்கொலையோட முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அவரை தற்கொலை முயற்சியில் இருந்து அவங்களோட குடும்பத்தினை காப்பாற்றி அதுலேருந்து மீண்டு வந்து மருத்துவர்களோட கூற்றையே பொய்யாக்கி திரும்பவும் நடை போட்டு சினிமாவில் இளைஞர்களுக்கு இணையாக இன்றைக்கும் துள்ளல் நடமாடி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விபத்து சம்பவத்திற்கு காரணம் தயாரிப்பாளர் சண்டை காட்சிக்கு தேவையானவற்றை செஞ்சு கொடுக்கலங்கிறது தான் சொல்லி பாலகிருஷ்ணாவுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால் கோபமடைஞ்ச அவங்க தயாரிப்பாளர் பெல்லம் கொண்டா சுரேஷ் மற்றும் ஜோதிடர் சத்யநாராயண சௌத்ரி இவங்க 2 பேர்த்தையும் ஒரு பார்ட்டிக்கு வரவழைச்சு அவங்கள அங்கேயே வச்சு துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. நல்ல வேளையாக அந்த துப்பாக்கி சூட்டில் 2 பேருமே உயிரிழக்கலை. இதனால் வழக்கில் இருந்து பாலகிருஷ்ணர் அவர்கள் விடுதலை ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி நடிகை குட்டி பத்மினி அவர்கள் பகிர்ந்திருக்காங்க. இந்த சம்பவம் தான் இந்த வருடம் ஆந்திர சட்டப்பேரவையில் எதிரொலிச்சிருக்கு. பாலகிருஷ்ணா சட்டசபையில் வச்சு OSR காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து சைகோன்னு சொல்லி வசை பாடியிருப்பாங்க. இதற்கு பதிலடியாக ஜெகன்மோகன் ரெட்டியோட தாய்மாமா ரவீந்திரநாத் பாலகிருஷ்ணாவோட கடந்த கால துப்பாக்கி சூடு சம்பவத்தை நினைவு கூர்ந்து சொல்லியிருப்பாங்க. மக்களே, இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். தேங்க்யூ.